ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவனே உமது சித்தம் நிறைவேறட்டும். உமக்காய் வாழ, உம் பணி செய்ய, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி சுருக்கமாக ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர் இதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் எங்களை, குடும்பத்தை, சபையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் எந்த நோக்கத்திற்காக நீர் எங்களை அழைத்தீரோ, எந்த நோக்கத்திற்காக எங்களை வேறு பிரித்து நீர் அழைத்து தெரிந்து கொண்டு ரட்சித்து இம்மட்டும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரோ, அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேற, உம்முடைய சுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேற, உம்முடைய நோக்கத்தை இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்றி முடிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை திசை திருப்புகிற, எங்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற எல்லா காரியங்கள் எங்களை பற்றி கர்த்தர் அகற்றும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக, தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரை ஆண்டவரே உமக்கென்று இன்னும் உண்மையாய் சாட்சியாய் இருந்து உடைய நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உண்மையாக ஒப்பு கொடுத்தது உண்மை என்றால் தேவன் ஒரு நாட்களில் அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மை வணைந்து அவருக்கு பிரியமாக பயன்படுத்துவார் என்பது உறுதி. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்முடைய சபைக்காக நாம் அநேக வருடங்களாக ஜெபித்து வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென ஒரு சொந்த இடத்தை தேவன் தரும்படியாக. நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை மறைவாக இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவருடைய ஒரு வேலை உண்டு. அவருடைய வேலையில நிச்சயமாக நமக்கு ஒரு சொந்த இடத்தை தேவன் தரும்படியாக இந்த தேசத்திலே நாம் எங்கெல்லாம் மூவ் பண்ண இருக்கிறோமோ, இந்த ராஜாக்களின் கண்களிலே, அதிகாரி கண்களிலே தேவன் தயவு கிடைக்க செய்யும்படியாக அதற்காக நாம் பாரத்தோடு எல்லாரும் சபையாக இந்த வேளையில ஜெபிக்க இருக்கிறோம். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. பூமியும் அதுவும் நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. எல்லாரும் பாரத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை இந்த தேசத்துல தருவீராக கர்த்தாவே, அதுல நாங்கள் கூடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் முழு மனதோடு ஜெபிப்போம். தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நிச்சயமாக பதில் தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தேசத்திலே பல வருடங்களாக நாங்கள் ஆராதித்து வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கென ஆண்டவரே நாங்கள் ஒரு சொந்த இடத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. கடந்த நாட்களில் செய்த முயற்சிகளை எல்லாவற்றையும் கர்த்தரை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரை, மீண்டுமாக நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது தேவ கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜாக்களின் கண்களை தயவுடைக்க கிருபை செய்யுங்கப்பா. யார் மூலமாக முயற்சி பண்ண என்பதை எங்களுக்கு நீர் விளங்க காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆண்டவரே. நம்பிக்கை வீண் போகாது என்ற விசுவாசத்தின்படி ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் அப்படி செய்ய போறக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் கேட்டது போல இந்த இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் அநேக இடங்களில் நம்முடைய தேசத்தில் 800 ஊழியர்களை கொண்டு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழியத்துக்காக அந்த மிஷனரி தரிசனத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக, தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த ஊழியத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக மட்டுமல்ல 110 மொழிகளிலே அந்த மொழிபெயர்ப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆசியாவிலே முதல் மொழிபெயர்க்கப்பட்டது நம்முடைய தமிழ் வேதாகமம். நாம் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும்படியாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நிச்சயமாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் வழிகளை திறப்பார். நிச்சயமாக அது நடக்கும். ஒரு 5 கோடி மக்களுக்கு சுவிசேஷம் சென்றடைவதற்கு தடையாக இருக்கிற இந்த மொழிபெயர்ப்பு ஊழியங்களை தேவன் இன்னும் வளப்படுத்தும்படியாக, அநேகர் இதில் கலந்து கொள்ளும்படியாகவும் மட்டுமல்ல, இந்த ஊழியர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ தேவ கிருபை அவர்களை பாதுகாக்கும்படியாக, எதிர்ப்புகள் மாறும்படியாக நம்மில் ஒருவர், ஏவப்பட்ட ஒருவர் பாரத்தோடு இதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபத்திலே கலந்து கொள்வோம். அந்த ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டியதா இருக்கிறது என்று நாங்கள் கேட்ட செய்தி நிமித்தமே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
ஓ ஹalleluya. ஆமாண்டவரே, எத்தனை நாங்கள் பங்காளர்களா இருக்க வேண்டியதா இருக்கிறது ஆண்டவரே. இதோ இதற்காக நாங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் பாதையிலே நிற்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய், பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், வேலையிடத்தில் ரத்த கொட்டலை முடிமறுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. ஆமாண்டவரே, ஊழியத்தின் பாதையிலே செல்கிறவர்கள் பாதங்களை நீர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கப்பட ஒவ்வொரு இல்லங்களையும் உள்ளங்களை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நிச்சயமாக இந்த ஊழியத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு ஒரு நாட்கள் நடத்தி நம்முடைய தேசம் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிட போறக்கா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த வேளையிலே 2 பேர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஓரிரு வரிகளிலே தங்களுடைய சாட்சிகளையும் தங்களுடைய விண்ணப்பங்களையும் சொல்லும்போது அதை குறித்து கொண்டு யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். அம்மானுடைய பலவீனம் நீங்கும்படியாக, அதுபோல அப்பாவுக்கு இருக்கிற பலவீனங்கள், அதுபோல மனைவனுடைய அம்மா மற்றும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கர்த்தர் இறங்கும்படியாய் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆயுஷ் நாட்களில் கட்டளிடும்படியாக இந்த காரியத்திற்காக ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அலுவலகத்துக்கு சென்ற பொழுது வார ஓய்வுக்கு பிறகு நான் வழக்கமாக என்னோட மகனுக்கு, எங்களுக்கு ஒரே மகன் ஸ்டீவன்சன், அவனுக்கு நான் ஹவ் ஆர் யூ சன் என்று SMS கொடுத்தேன். 2 மணி நேரத்துக்கு எனக்கு எந்த தகவலும் வரவில்லை. ஒரு 10:30 மணி வாக்கில் ப்ளீஸ் கால் அர்ஜென்ட்லி என்று ஒரு SMS வந்தது. அது என்னுடைய மகனோ என்று நினைத்து அவனுக்கு நான் ஃபோன் செய்தேன். ஆனால் அந்த மறுமுனையில் பேசியது என் மகன் அல்ல, அவனுடைய நண்பன் ஒருவன். ஸ்டீவன்சன் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டான், அவன் இப்போது ஆஸ்பத்திரியில் இருக்கிறான், ICUவில் இருக்கிறான் என்று சொல்லி சொன்னான். பதறி எடுத்துக்கொண்டு நான் என் மனைவியும் அந்த இரவு தானே புறப்பட்டு சென்னைக்கு சென்றோம். அவன் மட்டுமே அங்கே இருக்கிறான், வேலை செய்து கொண்டு. அவனை ICUவில் பார்த்த பொழுது எங்கள் இதயம் பதறி துடித்தது. ஆனால் அவன் சுயநினைவோடு இருக்கிறான். தலையிலே ஒரு பிளட் கிளாட் ஆகியிருக்கிறது என்றும், மற்றபடி காலர் போன் கிராக் ஆகியிருக்கிறது என்றும் சொன்னார்கள். முகம் முழுக்க சாய்ப்பு, காயங்கள், மிகவும் கோரமான நிலையில் அவனை கண்டோம். ஆனாலும் ஜீவனை கொடுத்து அவன் எங்களிடத்தில் பேசினான். நான் ஸ்கிட்டாகி விழுந்து விட்டேனப்பா, என்னை மன்னியுங்கள் என்று சொன்னான். 4 நாட்கள் ICUவில் இருந்துவிட்டு நேற்று மாலை தானே அவன் மிகவும் நார்மலாக இருக்கிறான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பிளட் கிளாட்டும் சரியாகிவிட்டது. அந்த காலர் போன் மட்டும் ஒரு 2 வாரங்கள் ஓய்வுக்கு பிறகு அதுவும் சரியாகிவிடும் என்று சொல்லி, மகன் பூரணமாக குணமாக இருக்கிறான் என்று சொல்லி மருத்துவர் அறிக்கை செய்த பிறகு நான் புறப்பட்டு ஓடோடி வந்து இந்த நிச்சயமாக இந்த சாட்சியை சொல்ல வேண்டும் என்று நான் ஏர்போர்ட்லேருந்து நேராக நான் இங்கே வந்தேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தம்மை நம்புகிற ஜனங்களை ஒருபோதும் கைவிடாத சக்தி உள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய ஜீவனுள்ள தெய்வம், ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஒருபோதும் கைவிடாத தெய்வம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒருவர் இதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றும் நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரதர் சொன்ன இந்த ஜெப குறிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உங்களுடைய பெலன் ஆண்டவரே, ஆண்டவரே பரிபூர்ணமாய் விளங்கத்தக்க ஆண்டவரே, அந்த ஆக்சிடென்ட்ல அவனை அந்த காரியங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே மகனை தேற்றும்படியாய், பரிபூர்ண சுகம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுகத்தை கொடுத்து விட்ட கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிற ஆண்டவரே மருத்துவரோட ஆண்டவரே, அவன் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே மகனை திடப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல கர்த்தாவே துரான் சொன்னதுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதான பெற்றோர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை ஆண்டவரே தாங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு வயதான பெற்றோர்களையும் என் தேவன் தேற்றி ஆட்சி ஆண்டவரை நீடித்த ஆயுசை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதிர் வயதிலும் ஆண்டவரே கர்த்தர் புஷ்டியாய் நீர் போஷித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென்.
கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த நாட்களிலே நம்முடைய சபையாராய் பிரேசலிலாய் தனிப்பட்ட ஜெபத்திலாய் ஆண்டோட பெரிதான கிருபையினாலே +2 எழுதுகிற தேர்வு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். கர்த்தர் தாமே சுதந்திரமாய் கொடுத்த மகள் +2 தேர்வு எழுதினால் தேவன் தாமே 1200 மதிப்பெண்களுக்கு 1103 மதிப்பெண்கள் எடுத்து 92% எடுக்க தேவன் கிருபை செய்தார். ஜெபித்த சபையாரும் பிரேசலிலும் ஜெபித்த ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் தனிப்பட்ட சபை முறையில் ஜெபித்த ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்கும் அடிமையும் அடிமையுடைய குடும்பத்தார் நன்றியுள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். மகள் காலேஜ் செல்கிற பொழுது கர்த்தருடைய கிருபை மகளோடு கொடுத்த நடத்தை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் கூட சரீரத்தில் சற்று பலகீனத்தோட அன்பு மனைவி இப்போ வீட்டில் படுக்கையாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இப்போ நாம் சபையாக ஜெபிக்கிற பொழுது தேவன் தாமே பூரண சுகத்தை தந்து மீண்டுமாய் பலப்படுத்தி தன்னுடைய வேலைகளை கவனிக்கத்தக்கதான ஒரு பலத்தை கர்த்தர் தரும்படியாக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பல்லவத்தின் பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே, ஆண்டவரே, காலை பொழுது வேலைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆராதனை பொழுது வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அருமையான ஆண்டவரே, சகோதரர் சொன்னதான கர்த்தாவே, அந்த ஆண்டவரே அப்பா மகளுடைய படிப்பின் காரியத்துக்காக ஆண்டவரே நாம் ஜெபித்தார்கள். ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே பதில் கொடுத்த கிரிக்காய் ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுடைய குறைகளை நிறைவாக்கான்னு சொன்னபோல் அவருடைய குறைகளின் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அவருடைய படிப்பின் காரியங்கள்லாம் ஆண்டவரை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு காணப்படுகிறபடினாலே சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு குறையில ஆண்டவரே அந்த குறைகள் இல்லாதபடி பலவீனத்தை எல்லாம் மாற்றி போடும்படியாக வியாதியை உன்னிட்டு விலக்க வேண்டி சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே என்று சொல்லி ஆண்டவரே உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உன் நீதியின் வளர் கரத்தினாலே இவனை தாங்குவேன்னு சொல்லி ஆண்டவரே மகளை தாங்கும்படியாக எல்லா வியாதி தன்மைகளாம் ஆண்டவரே இயேசுவின் நாம் சபித்து கட்டின கர்த்தாவே. பரிபூர்ண சுகத்தை நீ உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட கர்த்தாவே. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான் என்று ஒரு 100க்கு அதிபதி வேண்டினான் கர்த்தாவே. அதே போல் நாங்கள் அனைவரும் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஆண்டவரே, இப்பொழுது அனுப்பி அங்கே சுகத்தை கொடுக்கும்படியாக இந்த நேரத்திலே ஆண்டவரை கடந்து போக முடியாது செபி கர்த்தாவே. பரிபூர்ண சுகம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் அவர்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுநாத பிதாவே, ஆமென். ஆமென். 2010க்கு பிறகு இப்போ கடவுளுக்கு முன்னாடி சாட்சியாக இருந்த கர்த்தரை செய்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். 2010க்கு அப்புறம் நாங்கள் ஊரில் இருந்தோம். திருப்பி இந்த சபையில் வந்து கர்த்தருக்கு ஒரு ஒப்பனை கொடுத்த ஆண்டவரே. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபஸ்ட் அட்டாக் வந்தது 2012 டிசம்பர் மாதம். ஒரு 5 நாள் குவைத்தி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ரொம்ப சீரியஸாகவே இருந்தாங்க. அந்த நேரங்களெல்லாம் எங்களுக்கு உதவி செய்து இந்த சபையோட எல்லாருடைய ஜெபம், அநேகர் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் 2000 பேருக்கு கடவுளுக்கு மேலே அவர் இரக்கம் கொண்டு திருப்பி உயிரை எங்களுக்கு தானமாக தந்தாங்க. திருப்பி 2வது அட்டாக் வந்தாங்க 2002. திருப்பி அதே ஒரு மாதம் கழித்து 2வது அட்டாக் வரும்போது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. டிரைவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு செஸ்ட் பெயின்னு சொல்லி கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ண டைம் தான் உண்டு, எனக்கு ஒன்றுமே தெரியலைன்னு சொல்லி வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க திருப்பி மிஸ் கால் அடித்து பார்க்கும்போது 15 மிஸ் காலும் எடுக்கவே இல்லை. வந்து பார்க்கும்போது வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டியரிங்கை கடிச்சு ஞாபகம் இல்லாமலே இருந்தாங்க. அவங்க வந்து தட்டி எழுப்புனாங்க. கடவுள் எங்களுக்கு உயிரை தானமாக தந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் அவருடைய இரக்கத்தின்படியும் அவருடைய அன்பின்படியும் சாட்சியாக நிறுத்தினாங்க. அதுக்காக ஜெபித்து எல்லாரும் உதவி செய்தாங்க. நான் ஊரில் இருந்தாலும் எங்களுக்காக என்னை ஞாபகத்தில் வைத்து இந்த இடத்துல அநேகர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்காக என் தேவனுடைய நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நான் இருக்கிற ஊரில் நாங்கள் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல பிஜேபிக்காரங்களும் எங்களுடைய ஊரில் எல்லாருமே ஹிந்துக்க. அவங்களோட மத்தியில் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுனால ஒரு நாள் திடீர்னு வீட்டில் போலீஸு, சிஐடி, லோக்கல் போலீஸு, கலெக்டர் ஆஃபீஸில் போலீஸ் எல்லோரும் வந்து வீட்டில் விசாரித்து அந்த ஊரில் ப்ரேயரை நடத்த முடியாமல் பண்ணிட்டாங்க. எங்கள் ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லா கட்டுகள் இருந்தோம். எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் ஊருக்காக ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள், நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டும். கர்த்தருடைய சாட்சியாக இன்னைக்கு ஒரு ராஜம் கூட கர்த்தர் கிருபை செய்து கர்த்தரை நன்றியோட ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரம் செய்கிறேன். சபையில் போன மாதம் ஒரு வேதனையோட துக்கத்தோடு எனக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு பயங்கரமான தடை. ஜோலி காரியங்கள் எல்லாம் ரொம்ப
பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜெப விண்ணப்பமாக வச்சுருந்தேன். கர்த்தருடைய மக்கள் எல்லாம் ஜெபிச்சிங்க. போன மாதம் மொத்தமாக எல்லா ஆராதனைக்கும் வந்து கலந்து கொள்ளும்படி கர்த்தர் டியூட்டி காரியங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. ஸ்தோத்திரம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் முடங்கி கிடந்த லீவ் சேலரி எல்லாம் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. ஜெபிச்ச எல்லாருக்கும் நன்றி. கர்த்தருடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமப்பட்ட ஸ்தோத்திரம். வேறு செல்லத்திரவை ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான காலை வேளையில் உமை ஆராதிக்க உமை கிருபைக்காக நன்றி. சகோதரனுடைய விண்ணப்பத்தை கேட்டீர். சகோதரனுடைய கணவருக்கு தேவன் சரியான நேரத்தில் உதவியை அனுப்பி எல்லாம் நன்மையாய் முடித்துக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரை உண்மை விசுவாசிக்கிற ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரை வல்ல திருக்கரத்தினால் தாங்கி வழி நடத்துகிறீரே, சாட்சியாக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இப்போதும் சகோதரனுடைய உள்ளத்தின் வாஞ்சியை தேவன் அறிந்திருக்கிறேன். அவர்கள் கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படும் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்படியும் விடுதலை கிடைக்கும்படியும் தேவன் வல்லமையாய் இருந்து வழி நடத்தவனுமாய் ஜெபிக்கின்றேன். உம்முடைய கல்வாரி ரத்தம் அந்த கிராமம் முழுவதும் தெளிக்கப்படுகிறது. அந்த கிராமத்தை ஆண்டவர் பாதுகாத்து விடுவித்து கர்த்தருடைய நாமம் இந்த கிராமத்தில் மகிமைப்போட கிருபைக்காக நாங்கள் சபையாய் சேர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இன்னும் சகோதரனுடைய ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகோதரனுடைய விண்ணப்பதற்காக ஜெபிக்கிறோம். சகோதரனுடைய சம்பள காரியங்களுடைய எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் முடித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்னுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரைய சகோதரி விண்ணப்பத்தை கேட்டு எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து கொடுத்த கிருபைக்காக நாங்கள் சபையாராய் ஆண்டவரை உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் அநேகர் ஆண்டவரை உம்மிடத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறார்கள். அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கும்படியாகும். எல்லோரும் இந்த சபையிலே அநேக சாட்சிகளை உமக்கு முன்பாக கூறும்படியாகும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாம் இரட்சகரும் மேய்ப்பருமான கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டி ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய சாட்சியாக தேவனே சபையாய் நாங்கள் ஜெபித்தோம். என் மகளுக்கு அருமையான ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தீர். ஆண்டவரை போதகருடைய துணைவியாளரும் நாங்கள் அநேகருடைய எங்களுடைய பிரேயசிலும் என்னுடைய மகனுடைய திருமண காரியமாக நாங்கள் ஜெபித்து வந்தோம். ஆண்டவர் அருமையான ஒரு மணவாளனை தேர்ந்தெடுத்து கடந்த 19ஆம் தேதி அன்று நிச்சயதார்த்தம் முடித்து திரும்பி வந்திருக்கிறேன். வருகின்ற ஆகஸ்ட் 19 கர்த்தருக்குள் ஆண்டவரை திருமணத்தை நாங்கள் நிச்சயித்திருக்கின்றோம். அதற்காக சபையாய் அனைவரும் ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் லார்ட். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக மகன் கிறிஸ்டோஃபருக்காக ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சுருந்தோம். அவனுக்கு காதில் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இனி இது ரொம்ப நாளைக்கு இருந்துச்சுன்னா இயரிங் அஃபெக்ட் ஆகும், சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். எந்த வித சர்ஜரியும் இல்லாமல் மகனுக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சுருந்தேன். கண்ணீரோடு இந்த இடத்துல நின்று ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சேன். நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக ஜெபித்தீங்க, எங்களை ஆறுதல் படுத்தினீங்க, ஃபோன் பண்ணி எல்லாரும் விசாரிச்சிங்க. கர்த்தர் மகனுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜெபித்து எங்களை ஆறுதல் படுத்தி எல்லாருக்கும் உங்களுக்கு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பை பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனுடைய சமூகத்துல நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் தேவன் நீங்க அங்கீகரிக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. உங்களுடைய சமூகத்துல வருகிற ஒரு விண்ணப்பமும் வெறுமையாய் திரும்புகிறதுல நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் தாமே குடும்பத்துல இம்மட்டுமா நீ உதவி செஞ்சீங்க. உமக்குள்ளாக கட்டப்பட தேவன் கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவன் தாமே உங்க இருதயத்தின் வாஞ்சியின்படி ஒரு நல்ல மணமகளை தேவன் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமண காரியங்களை தேவன் நிச்சயிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். திருமணத்துக்கு தயாராக இருக்கிற எல்லா காரியங்களும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக அந்த திருமண நாட்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. உமக்காய் இருக்கிற பிள்ளைகள் சாட்சியாய் இருக்க தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா விக்கிரங்களுக்கு விலைக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை மகிமையா சாட்சியா நீங்க நிறுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்தை தேவன் நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்தை நீங்க இணைத்த நோக்கத்தை தேவன் அவர் வாழ்க்கையில நிறைவேற்ற போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் தாமே அவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற ஏங்கி இருக்கிற எல்லா காரியங்களையும் மன விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்றப்படும்படியாக செபிக்கிறோம். தேவைகளை தேவன் சந்திப்பீராக.
தேவ அனுகிரகத்தை தேவன் கட்டளையிடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சகோதரன் அகஸ்டின் பிரதர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் தாமே உங்களுடைய சமூகத்தில் வைத்த வேண்டுதல்களை தேவன் நீங்க கேட்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவன் எங்களை கண்ணீரை காண்கிற தேவன் அறிந்திருக்கிறோம். தேவன் தாமே எங்கள் அழுகையின் கண்ணீரை தேவன் நீங்க அங்கீகரித்தபடினாலும் எனக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்கள் வேண்டுதலை தேவன் நீங்க ஏற்றுக்கொண்டபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கரங்களில் உள்ள தழும்புகளினாலே நாங்கள் சுகமாகிறோம் என்படி தேவன் தாமே நல்ல பரிபூர்ண சுகத்தை நீங்க கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாமே. தேவன் தாமே இன்னும்